ஏன் அங்க சாப்பிட்டு வரலையா? இல்ல, இவ்ளோ நேரம் நீங்க அங்கதானே இருந்துட்டு வந்தீங்க. அதான் சாப்பிட்டு வரலையான்னு யதார்த்தமா கேட்டேன். அப்படி போடு. விமலா, ஐயாவுக்கு சாப்பாடு எடுத்து வை. சரிங்கம்மா. என்ன பிரதாப் சார், நடந்ததெல்லாம் கேட்டீங்கல்ல? கொளுத்தி விட்டுருக்கேன். இப்பதான் லேசா புகையுது. கூடிய சீக்கிரமே கொழுந்து விட்டு எரியும். கலக்கிற விமலா, குட் ஜாப். சரி சரி, அப்புறம் பேசுறேன். ஓகே, பாய். ஹலோ. என்ன செல்லம், போன் எடுக்க இவ்வளவு நேரம்? தூங்கிட்டியா? நியாயமா பார்த்தா உனக்கு இவ்வளவு சீக்கிரம் தூக்கம் வர சான்ஸே இல்லையே. ஓ, உட்காந்துக்கிட்டே அந்த சிவா சார் கூட டியூட் பாடுற மாதிரி கனவு கண்டுட்டு இருக்கியா? பிரதாப், ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணனு தவிர வேற என்ன பாவம் பண்ண உனக்கு? ஐயோ ஷைலு, அதெல்லாம் பாவமே இல்ல. ஆனா இப்ப பண்ணிருக்கியே. கட்டின புருஷனுக்கு சுட சுட அல்வாவை கிண்டி கொடுத்துட்டு அந்த சிவாவோட குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்கியே. அது பாவம் இல்ல? துரோகம் இல்ல? கொஞ்சம் யோசிச்சு பாரு. யூ ராஸ்கல், உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஐயோ செல்லம், இப்ப நான் மட்டும் தான் பேசுறேன். ஆனா உனக்கு ஒரு குழந்தை பிறந்து அதோட அழுக சத்தத்தை நீ கேட்கும் போது உன்னையும் சிவாவையும் பத்தி இந்த ஊரே கதை கதையா பேச போகுது. அன்னைக்கு அந்த குழந்தையோட சேர்ந்து நீயும் அழப்போற. பிரதாப், ஷைலு, நீ டென்ஷன் ஆகி உன் செல்போனை தூக்கி போட்டு உடைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அதை நான் கேட்டுறேன். நான் உன்னை டார்ச்சர் பண்ணேன். சோ நீ எனக்கு துரோகம் பண்றதுல ஒரு விதத்துல நியாயம் இருக்கு. பாவம் அந்த பொண்ணு பார்வதி. உன்ன மாதிரி இல்ல, புருஷனே உயிர், அவனே மூச்சுன்னு வாழற ஒரு அப்பாவி ஆத்மா. அந்த பொண்ணுக்கு போய் எப்படி சிவாவால துரோகம் பண்ண முடியுது? அந்த துரோகத்துக்கு உன்னால எப்படி துணை போக முடியுது? பதில் சொல்ல முடியல. நல்லா யோசிச்சு வை. நாளைக்கு நைட்டு ஃபோன் பண்ணி நானே கேளுங்க. பாய் செல்லம், குட் நைட். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களாலையும் உங்க வயிற்றுல வளர குழந்தையாலையும் இங்க அம்மாக்கும் ஐயாக்கும் தினமும் சண்டை நடந்துட்டு இருக்கு. எங்க உங்களுக்கும் அவருக்கும் தப்பான உறவு இருக்குமோன்னு நினைக்கிறாங்க. ஆனா உனக்கு ஒரு குழந்தை பிறந்து அதோட அழுக சத்தத்தை நீ கேட்கும் போது உன்னையும் சிவாவையும் பத்தி இந்த ஊரே கதை கதையா பேச போகுது. அன்னைக்கு அந்த குழந்தையோட சேர்ந்து நீயும் அழப்போற. நான் ஒருத்தி எதுக்கு இருக்க? என் குழந்தைக்கு அப்பா அம்மான்னு எல்லா வகையிலும் நானே இருந்து பாத்துக்கிறேன். அவனை நல்ல முறையில ஆளாக்கி பிரதாப்ப வெக்கப்பட வைப்பேன். இது சத்தியம். ஹலோ. ஹலோ பாரு, நான் ஷைலஜா பேசுறேன். சிவா இருக்காரா? ராங் நம்பர். பாரு, ஏதாவது ஃபோன் வந்ததா? ஆமாங்க, இது ராங் நம்பர்.
வாங்கண்ணே. என்னண்ணே திடீர்னு இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க? ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமே என்ன? குடிக்க தண்ணி எங்க இங்க இருக்கா? என்னண்ணே இவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்க? கோவம்டா, கோவம். கோவத்துல தண்ணி நிறைய குடிச்சா கோவம் குறையும் சொன்னாங்க. தண்ணி தான் குறைஞ்சது, கோவம் எங்க குறைஞ்சது? அண்ணே அப்படி என்னண்ணே கோவம்? என் கூட வாழ மாட்டேன்னு சொல்லி என் பொண்டாட்டி லெட்டர் எழுதி வச்சுட்டு என் குழந்தைய கூட்டு போயிட்டாடா. அண்ணே அண்ணி அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டாங்களேண்ணே. என்னென்ன நடந்தது? அவ வந்து எல்லார் மாதிரி திருந்தி எல்லார் மாதிரி சந்தோஷமா இருன்னு சொல்றா. நானும் மனசு திருப்தியா இருக்கட்டுமேனு சரின்னு சொல்லிட்டேன். உடனே நம்மளால திருந்திட முடியுமாடா? நம்ம எல்லாம் சிங்கம்டா. நம்ம படுத்துட்டோம்னா எலி கூட நம்ம மேல ஏறி கபடி விளையாடுறான். இது அவளுக்கு புரியுமாடா? அண்ணே நம்ம தானே அவங்களுக்கு புரிய வைக்கணும். போய் புரிய வைடா. பாருக்குண்ணா, நான் கொலைகாரன் தான், கொள்ளைக்காரன் தான். ஆனா குடும்பம்னு வரும்போது ஏதாவது குறை வச்சிருக்கா? நீ தம்பி தானே, சின்னதுல இருந்து என்ன பாக்குறல, உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்கா? ரிச்சார்டு நம்ம கூட பிறக்காதவன், உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்கா? இல்லண்ணே. பாரு, ஒண்ணு மண்ணா பழகிற இவனுக்கே நான் குறை வைக்கல, அப்ப என் குடும்பத்தை விட்டுனாடா? அதுவும் என் புள்ளன்னா எனக்கு உயிர். அது அவளுக்கும் நல்லா தெரியும்டா. அதுக்காகவே அவ கூட்டு போயிட்டா அவளை. அண்ணே நீங்க கவலைப்படாதீங்கண்ணே, நான் அண்ணிக்கிட்ட பக்குவமா எடுத்து சொல்றேண்ணே. சொல்றா, அவகிட்ட போய் சொல்லு. உங்க அண்ணன் பெரிய ரவுடி தான், ஆனா அவன் பேர்ல எந்த கேஸும் இல்ல. அவன் சுதந்திரமா அந்த பூமியில சுத்திட்டு இருக்கான்னு அவகிட்ட சொல்லு. எந்த போலீஸாலையும் இந்த தேவாவை பிடிக்க முடியாதுடா. அவன் கில்லாடிக்கெல்லாம் கில்லாடி. அவளையே உன் பேர்ல இருக்க கேஸ், அது உன் பேர்லயே இல்லாம உன்னை அந்த கேஸ்ல இருந்து உடைச்சு வெளியே கொண்டு வந்துட முடியும் என்னால. ஆமா, என்னமோ மகா என்னாலதான் செத்தன் ஃபீல் பண்ணிக்கிறாளே. ஒரு மகா போன என்னடா, எனக்கு மகா மாதிரி 1000 தம்பிங்க இருக்காங்கன்னு அவகிட்ட போய் சொல்லு. அவகிட்ட என்னை பத்தி புரிய வை. எனக்கு என் குடும்பம் முக்கியம், அதை விட என் பாப்பா எனக்கு ரொம்ப முக்கியம்டா. என் பாப்பாவை நான் பார்க்கணும். அவகிட்ட போய் சொல்லு. நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன், எவனா ஃபோன் பண்ணானா அண்ணன் இல்லைன்னு சொல்லி நீயே மெயின்டைன் பண்ணு. பூஜா, பூஜா எந்திரிமா. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறமா ப்ளீஸ். டைம் ஆச்சு, எந்திரிமா எந்திரி. மா ஐயோ என்னம்மா நீ? அம்மாவை பிறந்ததுக்கு பேசாம அலாரமா பிறந்திருக்கலாம். ஷார்ப்பா 6 o'clock எழுப்பி விட்டுறியே. சரி சரி அப்படியே வச்சுக்கோ. முதல்ல பிரஷ் பண்ணிட்டு இந்த காஃபியை குடி. அப்புறமா இந்த போட்டோஸ்லாம் பாரு. என்ன போட்டோஸ் அது? தரகர் கொடுத்த மாப்பிள்ளைங்க போட்டோஸ். மாப்பிள்ளை? ஏன், யாருக்கு கல்யாணம்? உனக்கு தாண்டி. இந்த புடிச்சவனை செலக்ட் பண்ணு, அப்புறமா ஜாதக பொருத்தம் பார்க்கலாம். ஓகே ஓகே. மா இங்க வா. ஏய், கல்யாணம் மட்டும் வேண்டான்னு சொல்லிடாதடி. நோ நோ நோ, டெஃபினெட்லி ஐ நாட். எப்போ கல்யாணம்னு கேட்டேன். அதெல்லாம் நாங்க முடிவு பண்ணுவோம். நீ பையனை மட்டும் செலக்ட் பண்ணு. அப்புறம் இன்னொரு விஷயமா, கல்யாண மேடையில வச்சு தயவு செஞ்சு என்ன வெக்கப்படாதுன்னு டார்ச்சர் பண்ணிடாத. யூ நோ ஐ காண்ட். ஓகே? உன்னை யூஎஸ்ல படிக்க வச்சதுக்கு இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. பையனை செலக்ட் பண்ணு. நீங்க தான் நமக்கு அப்ளிகேஷன் போட்டு அழகுனுங்களா? லெட் மீ see. வாவ், பா என்ன ஹேண்ட்ஸம். சென்னிமலை சடகோபன். மை காட், what a name. உனக்கு பொண்ணு கேக்குதாடா? வரேன் இரு. பிள்ளையாரப்பா, எனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்ப்பா. ஹலோ மிஸ்டர் சடகோபன். நான் சடகோபன் தான் பேசுறேன். நீங்க யாரு? நான் பூஜா பேசுறேன். எந்த பூஜா? நீங்க பொண்ணு பார்க்க போட்டோஸ் அனுப்பிச்சிருந்தீங்கல்ல, அந்த பொண்ணு பூஜா பேசுறேன். ஐயோ, நீங்களா? பூஜா, என்ன நீங்க இப்படி திடீர்னு ஃபோன் பண்ணிட்டீங்க? ஐயோ, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. எப்படி இருக்கிறீங்க? என்ன விடுங்க, உங்க போட்டோவை இப்பதான் பார்த்தேன். என்ன சூப்பரா இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் பூஜா. பேர் சொல்லடா கூப்பிடுற ராஸ்கல். டேய் டேய், உன்னதான்டா. சொல்லுங்க.
ஏண்டா உனக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேடா? என்ன பூஜா சொல்றீங்க? காதுல விழல? கல்யாணம் ஒரு கேடான்னு கேட்டேன். உன் மூஞ்சியும் மொகரக்கட்டையும் இங்க பார். இனிமே ஏதாவது ஒரு பொண்ணுக்கு உன் போட்டோஸ் அம்சேன்னு தெரிஞ்சது. பூஜா ஷட் அப் யூ டம்போ. இங்க பாரு, இந்த ஜென்மத்துல நீ கல்யாணம்ங்கற பேச்சே எடுக்க கூடாது. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னு தெரிஞ்சது, ஸ்ட்ரைட்டா மண்டபம் தேடி வந்து உன் மூஞ்சில ஆசிட் ஊத்திடுவேன். ஜாக்கிரதை. புரிஞ்சுதா? வைடா போன. அம்மா 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 அம்மா. கல்யாணம் பண்ணுவே நீ ராஸ்கல். பூஜா, மாப்பிளை செலக்ட் பண்ணிட்டியா? பண்ணியாச்சு, பேசியாச்சு. யாரு? எந்த மாப்பிள? அதுதான் சஸ்பென்ஸ். இன்னைக்கு ஈவினிங் அப்பா வந்த உடனே உங்க ரெண்டு பேரும் ஜோடியா உட்கார வச்சு தெரியப்படுத்துறேன். ஓகே? சரி. Now it's getting late for me. Please go out. Oh, Mr. Sadagopan. தேவையில்லாம உன்னை ஏன் திட்டினேன்னு தெரியலையே. You know, I want to say sorry to you. Where's my phone? ஹலோ. Hello. I'm sorry, sir. I'm really very, very sorry, okay? எதுக்கு? இல்ல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கண்டுபிடி பேசிட்டேன்ல, அதுக்கு தான். அதானே உங்க சுபாவம். Wait. Is it Mr. Who's speaking? யாரா? நீங்க ஃபோன் பண்ணிட்டு என்ன யாருன்னு கேக்குறீங்க? மேடம், நான் யூனியன் லீடர் சிவா மேடம். Oh shit. உன்கிட்ட நான் சாரி கேட்டேன். உன்கிட்டயா? ஓ, தப்பா டயல் பண்ணிட்டீங்களா? மேடம், ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கே தெரியாம உங்க ஞாபகத்துல எப்பவும் நான் தான் இருக்கேன் இல்ல மேடம்? You bloody idiot. Shut up and keep the phone down. Oh no. இவனுக்கு நான் கால் பண்ணேன். My god, sorry வேற கேட்டுட்டேனே. நம்பர் தப்பா போட்டுட்டேனா? God damn it, கடைசி 2 நம்பர் தப்பா போட்டிருக்கேன். Shit. சின்னமணி நீ எனக்கு, சின்னமணி நீ எனக்கு. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். என்னல? என்ன சொன்ன? குட் மார்னிங் மேடம். மறுபடியும் சொல்லு. குட் மார்னிங் மேடம். சிவா எங்க? அங்க இருக்காரு. போய் கூப்பிடு. வேண்டாம், இரு. நீ போ. காலையில நான் கேட்ட சாரி வேற ஒருத்தருக்கு. அது ராங் கால் ஆகி தெரியாம உனக்கு வந்துருச்சு. அதான் கால்ல சொல்லிட்டீங்களா, விடுங்க. யூனோ, தெரியாம தவறி நான் கேட்ட அந்த சாரிங்கிற வார்த்தை இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன கொன்னுகிட்டு இருக்கு. I don't know why I hate you. I don't like you. I hate you to the core. Damn it. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, வெறுப்பா இருக்கு. ஏமன், ஒரு எம்டியோட வெறுப்பை இந்த அளவுக்கு சம்பாரிச்சுக்கிட்டு நீ இன்னும் அதே கம்பெனில வேலை செஞ்சே ஆகணுமா? மேடம், நான் வேலை செய்யற கம்பெனில அப்படி ஒரு எம்டி இருக்காங்கன்னு நினைச்சிட்டு போறேன். தட்ஸ் மை பாலிசி.
பாலிசி, மை ஃபுட். செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிறது கொஞ்சம் கூட கிடையாதுல்ல உனக்கு? அது எக்கச்சக்கமா இருக்கு மேடம். ஆனா அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட உங்ககிட்ட காட்டினா அந்த வார்த்தைக்கு மரியாதை இல்லாம போயிடுவேன். வெல் வெல் வெல், பியூட்டிஃபுல் மேன். நல்லாவே சமாளிக்கிற. தேங்க்ஸ் மேடம். ஓகே, இப்போ நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். ஃப்ராங்கா பதில் சொல்லணும். கேளுங்க மேடம், சொல்றேன். குட். யூ நோ, ஒரு ஒர்க்கருக்கு, ஒரு தொழிலாளிக்கு அவன் ஒர்க் பண்ற இடத்துலயாவது அட்லீஸ்ட் அமைதியான சூழல் இருக்கணும்னு எதிர்பார்ப்பான். ஆனா உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ, அதுவும் என்னால, your bad luck, ஏகப்பட்ட எதிர்ப்புகள் இருக்கு இல்லையா? அத எந்த அளவுக்கு பொறுத்துக்கலாம்னு நீ ஒரு லிமிட் வச்சிருப்பல. I want to know that limit. Come on. மேடம், ஒரு தொழிலாளிக்கு அமைதியான சூழ்நிலையை விட உயிர் பாதுகாப்பு தான் முக்கியம். நீங்க அதுக்கே ஒலை வைக்க பார்த்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கே. அது எல்லாமே தாண்டி வந்துட்டேன். அதுக்கு மேல வேற என்ன மேடம் லிமிட் வேணும்? இது எப்படி உன்னோட துணிச்சல்னு நான் எடுத்துக்கலாமா? அப்படியும் வச்சுக்கலாம். உன் குடும்பத்துக்கு உன் ஒருத்தனோட வருமானம் மட்டும் தானே? ஆமா மேடம். ஆனா நான் இங்க இருந்து போயிட்டா என் குடும்பம் ஒன்றும் நடுத்தருக்கு வந்துடாது. அப்போது வெளியில போய் ப்ரூவ் பண்ணு மேன். எனக்கு தான் இந்த ஃபேக்டரியில எந்த ப்ராப்ளம் இல்லையே, அப்புறம் நான் எதுக்கு வெளியே போனேன் மேடம்? போக வச்சுட்டா உன்னை வெளியில போக வைக்கிறதுக்கு எனக்கு 1000 வழி இருக்கு. என்ன இங்கேயே தக்க வச்சுக்க என்கிட்ட 2000 வழி இருக்கு. Is that so? Yes, it is so. Congratulations. Thanks, madam. போய் வேலைய பாரு. அதுக்கு தானே வந்திருக்கேன். திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும், உன் பாத கொலுசின் அசைவினிலே என்